அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அன்பராஜ் பேசுகிறேங்க. 2007 ஒரு பெரிய பிராண்ட், வேர்ல்டு பிராண்ட் ஒன்று இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல. என்ன பிராண்ட் தெரியுங்களா? நோக்கியா பண்ண ஒரு தப்பு என்ன தெரியுங்களா? ஸ்மார்ட் ஃபோனை தேவையை புரிஞ்சிக்கல. அதில் நிறைய ஆப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத அவங்க ஏற்றுக்கல. இதோட விளைவை என்ன ஆனாங்கன்றது உங்களுக்கே தெரியும். இப்போ நிறையா பேர் அதே தப்பை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் கிரிப்டோ கரன்சி தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கிரிப்டோ கரன்சி நம்ம தொழிலுக்காக மட்டும் கிடையாது, நம்ம தேவைக்காக. இன்னைக்கு ஜிபே, ஃபோன்பே எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. எத்தனை பேர் அதை வச்சு தொழில் பண்ணுறாங்க? ஆனால் அதை வச்சு தொழில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் நிறைய தொழில்கள்லையும் வருமானத்தை ஈட்டுறவங்க பல விஷயங்களை வாங்குறதுக்காக அந்த ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் ஃப்யூச்சரில் கிரிப்டோ கரன்சி மாறப்போகுது. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியில் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமல் விட்டோம் அப்படின்னா பிரபல கம்பெனியோட நிலைமை தான் நமக்கும் வரும் அப்படின்றத உண்மை நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோபோடெக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெட் நடத்தக்கூடிய 60 நிமிஷம் வெபினாருக்கு வாங்க. வருங்கால கட்ட தொழிலை பற்றி, வருங்கால டெக்னாலஜியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. வெல்கம். உங்களை வெபினாரில் சந்திக்கிறேன்.